எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 2. இந்த படத்துல என்ன கதைன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வருது. 2 பேரும் பிரியறாங்க. 2 பேரும் கடைசியில சேர்ந்துடுறாங்க. இதுதான் கதை. பட் ஆனா இதுல என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. காமெடி சூப்பரா இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம கருணா சார்லாம் காமெடியில கலக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருப்பீங்க. அதுல எப்படி ஒரு கெத்தா இருந்தாரோ, அதே மாரி செகண்ட் ஹாஃப்லாம் கெத்தாலாம் இல்ல. வெத்தாக்கி விட்டாங்க அவர. ஆனா அது ரொம்ப அந்த கெத்த விட இது வெத்து ரொம்ப எனக்கு புடிச்சிருந்தது. ஸோ அடுத்தது வந்து முனிஷ்காந்த் சார். அவரும் கலக்கியிருக்காரு இந்த படத்துல. அவருடைய காமெடிலாம் வந்து நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. கொஞ்சம் நடுவுல நடுவுல அங்கங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா நார்மலா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் அங்கங்க கொஞ்சம் லேகா இருந்தது. கடைசியில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 1/2 அன் ஹவர்லலாம் நல்ல காமெடி, சூப்பர் காமெடியா இருந்தது. அடுத்தது ஆக்டிங் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு சார்லாம் நல்லா ஓகே. அவருக்குலாம் எல்லாருக்கும் தெரியும். நல்லா நார்மலா நடிப்பாருன்ட்டு. ஐஸ்வர்யா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆ எனக்கு ரொம்ப இந்த படத்துல புடிச்சது கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பேரு ஜாரா. அவ்ளோ சூப்பரா நடிச்சிருக்கா. எனக்கு அவங்க அந்த பொண்ணோட ஆக்டிங் அவ்ளோ ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்களுக்கு அடுத்தடுத்து நெறைய படம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். படத்துல பார்த்தீங்கன்னா, பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு ரொம்ப புடிச்சது. அப்புறம் இன்னொரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பழைய பாட்டு. ஆனா எப்ப கேட்டாலும் புது பாட்டு மாரி தான் இருக்கும். ஆனா நம்ம விஜய் சார் நடிச்ச கில்லி படத்துலேருந்து ஒரு பாட்டு. படம் முழுக்க அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. எனக்கு அந்த படத்துலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அப்படி போடு சாங் தான் கேட்டுட்டே இருந்தது. எனக்கு அதுவும் அந்த அப்படி போடு சாங்லாம் ஸ்டெப்லாம் என்ன மாரி ஸ்டெப் அத வந்து காமெடியில கொண்டு வந்து அந்த பாட்டு வந்த உடனே வந்தாலே காமெடி தான். இப்போ பார்த்து அந்த பாட்ட கேட்டா கூட சிரிப்பு தான் வருது எனக்கு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு காமெடி சீனு அந்த பாட்டுக்கு. நீங்க பாருங்க பாட்ட கண்டிப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர். "டீச்சர் நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்ற மாரி தான் இருக்கும் அவங்கள பார்த்தா. "இந்த மாரி டீச்சர் இருக்காங்களா?" அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு சொன்னேன். ஆ அந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் படம் கொஞ்சம் நல்லா காமெடியா போச்சு. சென்டிமென்ட்டு அப்பா, பொண்ணு சென்டிமென்ட்டு நல்லா இருந்தது. ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான் படம். தேங்க் யூ. கட்டா குஸ்தி 2, 3 வருமான்னு தெரியாது. பார்ப்போம். தேங்க் யூ.